ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போறோம். வாங்க. இதுக்கு நம்ம வெந்தயம் குழம்புக்கு முன்னா வேணும்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப கடுகை போட்டுக்கலாம். எண்ணெய் நம்ம எவ்வளவு ஊத்துறோமோ அவ்வளவு வெந்தயம் குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்போ தேவையான அளவு இது போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு வெந்தயம் கடுகும் போட்டு நல்லா சூப்பரா பொரியுது. இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டு போடணும். பூண்டு போட்ட பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த வெந்தயம் குழம்புக்கு வெங்காயம் தான் ரொம்ப ஸ்பெஷலு. அதனால வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் விதைகின்ற பேர் ப்ரௌன் கலர் ஆயிட்ட பேரு நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சூப்பரா விதங்குது காய்ஸ். இப்போ நம்ம நல்லா கலாரி விட்டுட்டே இருக்கணும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும். தேவையான கறிவேப்பிலையை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போடும்போது பார்த்து போடணும், ஏன்னா இதுக்கு பொரிக்கும். இப்ப நல்லா வதங்கிச்சு காய்ஸ். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு இது கொஞ்சம் இது ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். அப்புறம் நம்ம தேவையான கல் உப்பு போடணும். மறக்காம கவனிச்சுக்கணும், கல் உப்பு தான் போடணும், சால்ட் உப்பு போடக்கூடாது. நல்லா கலர் விட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் புளி தண்ணி ஊற்ற போறோம். இதுக்கு புளி நல்லா கரைச்சிக்கணும். ஆல்ரெடி ஊற வைக்கணும், காலையிலேயே ஊற வச்சோம். இப்போ இந்த தண்ணி இதுல ஊற்றணும். கீயை ஹை ஃப்ளேம்ல வச்சுன்னு கலர்லங்க. அது கலர் விட்டுனே இருக்கும், இல்லை நடுவில் தீஞ்சிரும். பாருங்க, பார்க்கும் போதே அப்படியே வச்சு சாப்பிடலாமான்னு தோணுது. அவ்வளோ ப்ரௌன் கலர்ல இதே ஒரு குழம்பு மாதிரி இருக்கிறாங்க. இப்ப நல்லா விதங்கிச்சு காய்ச்சி புளி தண்ணி ஊத்துற நேரம் வந்துச்சு. இது புளியை ஃபில்டர் பண்ணி ஊத்தணும். அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி ஊற்றணும். நீங்க வெந்தய குழம்புக்கு எத்தனை பேர் வைக்கிற அளவுக்கு தான் நீங்க எல்லாமே அளவோட போடணும். அப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரமா இருந்தா இன்னொரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கை விடாம கலர்னே இருக்கணும். இப்ப 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்பதான் நல்லா சுண்டி வந்தா நம்மளுக்கு அந்த ருசி தெரியும் நல்லா. இப்ப 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அது வரையும் நம்ம கலரி விட்டுனே இருக்கணும். நடுவுல கலரி விடணும்னா அடி பிடிச்சிப்போம் காய்ஸ். இப்ப நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா படபடன்னு கொதிக்குது பாருங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்பயும் நம்ம கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சைட்ல பாருங்க, இவ்வளவு வரையும் குழம்பிடுச்சு. இப்ப இது வரையும் ஆயிட்டு பாருங்க. உங்களுக்கு இது பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு கம்மி ஆயிட்டு. இன்னும் ஒரு 3 to 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ணா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். ஓகேவா காய்ஸ்? இப்ப நல்லா கொதி நல்லா சுண்டிச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ நம்ம வெந்தய பொடி போட போறோம். வெந்தய பொடி நம்ம நல்லா வறுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு இதை போடணும். வாங்க போட்டுடலாம்.
வெந்தயம் பொடி போட்டாதான் இந்த வெந்தயம் குழம்புக்கே டேஸ்ட். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயம் பொடி போட்டு நம்ம அப்பயே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அது குழம்பு வந்து ஒரு மாதிரி ஆயிடும் காய்ஸ், கசடு காய்ஸ். அவ்வளோதான், இப்போ மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.